Daily. Taste the Daily. கோவிந்தன் சார், இப்போ தொழில் முதலீடுகளை 922 ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், 10.5 லட்சம் கோடி முதலீடுகளை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. 3 லட்சம் அதிகமானவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதான் நம்புறீங்களா நீங்க? அதாவது வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்ன? எங்களுக்கு வெள்ளை கொடை தான் தெரியும். வெள்ளை கொடை தான் பிரதமர் வர்றப்ப வெள்ளை கொடை தான் எங்களுக்கு தெரியும். வெள்ளை அறிக்கையா எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க தவறான ஆள்கிட்ட கேட்க வெள்ளை கொடையை பத்தி கேட்டா நிறைய சொல்லுவாங்க. அவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப கேட்டாங்கல்ல, அவங்க அது சொன்னது வேற வாய், இப்ப சொல்றது மரபு இல்லை அப்படின்றது சொல்றாங்க. அதாவது இதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய விதத்துல வெள்ளை அறிக்கை கொடுக்க ஏன் தயங்குறாங்கன்னாக்கா நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா இந்த அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கை பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. நீங்கள் குறிப்பிட்டீங்க இப்போ இது வந்து வேலை வாய்ப்பை பற்றி. வேலை வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே வாக்குறுதி நம்பர் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ வாக்குறுதி நம்பர் 185. அந்த 185ல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து முடியும் வரை இந்த 5 ஆண்டுகளில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? சட்டசபையில் என்ன சொல்லியிருக்காரு முதல்வர்? 3 வருடங்களில் 65,483 பேருக்குன்றாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு மார்ச் 15, 2025 சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காரு? 78,882 பேருக்கு தான் வேலை வாய்ப்புன்றாங்க. எங்கே போச்சு? ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? அதே போல் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 187, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு வேலை வாய்ப்புகள் ஏறத்தாழ 5.5 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடும் போடுங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? உள்ளாட்சி வழி வேலைகளில் ஏற்கனவே இருந்தது 32,709 பேர் இருந்ததை கம்மி பண்ணி 21,866 பேர் தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெள்ளரிக்கையில் கேட்டான்னா வந்துடும். வெள்ளரிக்கை என்னங்க? தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. ஒரு அரசு புறம்போக்கு இடத்த இவங்க பட்டா போட்டு கொடுத்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சுடுகாடு, மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு, அதை பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு இது பண்றாங்க. தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டாங்கன்னாக்கா தகவலே வருது கிடையாது. இப்போ மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஆளும் அரசு அது மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கறதான ஒரு ஜனநாயகம். ஏங்க அது கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு இது கிடையாது. ஏங்க இதெல்லாம் விளம்பர மாடலாக தான் போயிட்டு இருக்குது. வெள்ளை அறிக்கை கேட்டானா இவங்க எல்லாம் விளம்பரம்ன்றது இவங்களுடைய நீல சாயம் வெளுத்து போயிடும். சார் வந்து சொன்னார் போக்குவரத்தை பற்றி. போக்குவரத்து திட்டத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? 10 வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வண்டியெல்லாம் புதுப்பித்து தரப்படும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. அந்த 100 கோடி ரூபாய் என்னாச்சு? பட்ஜெட்டில் ஒதுக்கினாங்க. 100 கோடி ரூபாய்க்கு இவங்க பஸ் வாங்கினாங்களா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. கடன் சுமையை பற்றியும் அதை அதிகரிக்கிறத பற்றியும் அதை பற்றியே வெள்ளை அறிக்கை கேட்டோன்னா அதுவும் கொடுக்கறது இல்லை. இவங்க கூட்டணி கட்சியில் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார். காங்கிரஸ் கூட்டணிக்கு கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறார். அவரு மேயர் பிரியா கிட்ட இந்த நாய்கள் தொல்லை ஸ்ட்ரே டாக்ஸை பற்றி அதுக்கு ஏறத்தாழ ஒரு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் கேட்டு நிற்கிறார் கார்த்திக் சிதம்பரம். வெள்ளை அறிக்கை கொடுக்க இவங்களுடைய கூட்டணி கட்சி இன்னி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அது மாத்திரமா கார்த்திக் சிதம்பரம் கேட்டார், இந்த சென்னை நகர் அந்த கூவம் நதியை வந்து புனரமைக்கிறோம்னு சொல்லிட்டு ஏறத்தாழ அதுக்கு 750 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. அந்த 750 கோடி ரூபாயிலேருந்து 529 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அதுக்கு வெள்ளை அறிக்கையும் கேட்டாங்க. அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னை நதிகள்லாம் ரிஸ்டோர் பண்றது போட்டீங்களா? வெள்ளை அறிக்கை கேட்டனா திமுக காரங்க என்ன சொல்றாங்க? இந்த மாநிலத்தோட வளர்ச்சி தான் வெள்ளை அறிக்கைக்கு பதில். எங்கங்க வளர்ச்சி இருக்குது? எங்க வளர்ச்சி இருக்குது மாநிலத்துல? வளர்ச்சியில எதுல வளர்ச்சி இருக்குதுன்னா சட்டம் ஒழுங்குல கிரைம் ரேட்ல வளர்ச்சி அதிகமா இருக்கு. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு அந்த விமன் சேஃப்டி இண்டெக்ஸ்ல 14வது இடத்துல இருக்குதுங்க தமிழகம். சென்னை அவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கு. எங்க அதுலதான் வளர்ச்சி. முதலீடுகளை இருக்கிறதுல முதல் மாநிலமா இருக்குன்னு அப்படின்னு துணை முதலமைச்சர் ஏங்க அப்படி எங்க தமிழகத்தை ஒப்பிட்டு பார்க்கிறப்ப மற்ற மாநிலங்கள்ங்க மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா 7 லட்சம் கோடிக்கு மேல முதலீடு ஈர்த்திருக்கிறாங்க. 15 லட்சம் கோடிக்கு முதலீடு ஈர்த்திருக்காங்க மகாராஷ்டிரா. இவங்க அடிக்கடி ஒப்பிடுறாங்களே யூபின்னு. அந்த யூபியில 7 லட்சம் கோடிக்கு ஈர்த்திருக்கிறாங்க. அந்த யூபி முதல்வர் எங்கேயுமே பயணிக்கிறது இல்லை, உட்கார்ந்த இடத்துல எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய கூட்டணின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ்
பக்கத்தில் அருகாமையில் கர்நாடகாவில் எவ்வளோ முறை ஒரு அயல்நாடு சுற்றுப்பயணம் பிறகு அங்கெல்லாம் முதலீடு வரலையா? இங்கே தெலுங்கானா இவங்க கூட்டணியில் இருக்காரு அமைச்சர் ரேவந்த் ரெட்டி, அவங்க முதலீடு வரலையா? அவங்க எவ்வளோ முறை இங்கேருந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாமே இங்கேருந்து இருக்கக்கூடிய முதலீடு கொண்டு போய் அங்கே முதலீடு செய்யறதுக்கு போகிறாரா இல்லை முதலீடு கொண்டு வர போகிறாரா ஒரு சந்தேகம் மக்களிடையே எழுகின்றது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே சொல்லியிருந்தேன். இந்த அடையாறு அந்த இது புனரமைக்கணுன்றதுக்கோசரம் அந்த இதுக்கு ஒரு 1800 கோடி ரூபாய்க்கு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் வெள்ளை அறிக்கை கேட்டது, அதுக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்கல. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் உருட்டுக்களும் திருட்டுக்களும் அழகா இது பேர் வச்சிருக்காங்க. இதுதான் நடந்தது. பிரச்சாரத்துல பேசுறப்ப சொல்றாங்க ஒப்பந்தம் போட்ட உடனே முதலீடுகள் வந்துராது, உடனே அந்த தொழில் நிறுவனம் தொடங்க முடியாது. ஆனா முதலமைச்சர் என்ன எழுதி கொடுத்தாலும் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஈர்க்க போனது முதலமைச்சர் தான். அவருக்கு தெரியாதா எவ்வளவு வந்திருக்கு, என்னென்ன நடந்திருக்குன்னு? அவர் தான் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரு. என்ன ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுல இந்த முதலீடு இந்த எம்ஓயு ஒப்பந்தம் போட்டது இவங்களுடைய டிஐபிஆர் சொல்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏறத்தாழ 990 எம்ஓயு சைன் பண்ணிருக்குன்னு அவங்க டிஐபிஆர் தரவு சொல்லுது. இதுல பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 70% எம்ஓயு சென்ற ஆட்சியில் போட்டது இல்லை ஸ்டிக்கர் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்ற முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அயல்நாடுக்கு போயிருந்தப்ப இந்த கால்நடை பூங்கா கோர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய கால்நடை இதெல்லாம் போய் பார்த்து ஒரு ஒப்பந்தம் போட்டு கால்நடை பூங்காக்கு போட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவர் இங்கே ரிப்பன் தான் கட் பண்ணால் ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா கால்நடை பூங்கா அங்கேருந்து போட்டு இது பண்ணிட்டோம் இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே ஒழிய ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் இவங்களுடைய மெயின் இதாக இருக்குது. எந்த மாதிரி மற்றபடி எதுவும் இது இல்லை. இன்னொரு கம்பெனிக்கு போனாங்க, நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஹெப்பக் லாயட் அப்படின்ற ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி, நஷ்டத்தில் இயங்குகிற கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவங்க பண்ணக்கூடிய ஒரு இது. ஏங்க போகிறாங்களே இங்கேருந்து பயணத்துக்கு அது வரக்கூடிய ஃபோட்டோ கிட்டலாம் பார்த்தா பல்வேறு தனிநபர்கள்லாம் கூட போயிருக்கிறாங்க. வரக்கூடிய ஃபோட்டோக்கள் சமூக ஊடகங்களில் வருது. இவருடைய மருமகன் போயிருக்கிறாரு, இவருடைய மக போயிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு தகவல் உரிமை சட்டத்தில் இதனுடைய செலவு யாரும் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தகவல் தர மறுக்கிறாங்க. ஸோ இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் அரசு தகவல் உரிமை சட்டத்திலையும் பதில் வருது இல்லை, வெள்ளை அறிக்கையும் கொடுக்கறது இல்லை. அங்கே கோப்பே இல்லையா சார்? கோப்பே இல்லைன்னு போட்டிருக்காங்க சார். ஏதோ தகவல் உரிமையில் கேட்டால் அந்த ஆணையம் குற்றம் சாட்டி இருக்கு, உத்தரவு போட்டிருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கோப்பே காணும். இந்த தகவல்லாம் வெளியே வந்தது அப்படின்னா ஆட்சிக்கே பங்கம் வந்து இது போல டிபேட் போட்டு ஒரு ஊடகங்கள் இது போன்ற இதைதான் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்க இவரு டெல்லிக்கு போனாரு, இதனால யாருக்கு பாதிப்பு, இவர் கட்சி விட்டு நீக்கின்றாரு, இதனால யாருக்கு பாதிப்பு, இதெல்லாம் தான் இதுவா பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு இது நடந்துட்டு இருக்குங்க, யாருக்குமே தெரியவே தெரியாது. பல்வேறு நிகழ்ச்சி இந்த இதுல மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பல்வேறு மக்கள் எதிர்ப்பு நடந்துட்டு இருக்கு. தூய்மை பணியாளர்கள் விஷயம் எடுத்துக்கங்களேன், எவ்வளோ டெய்லி போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த இதை பத்தி எது மாதிரி எந்த விதமான ஊடகங்களும் சொல்றாங்களோ சொல்றதே கிடையாது. சென்னை மாநகராட்சியில் டெய்லி ஒரு ஊழல் வந்துட்டே இருக்குது, உண்மைதான். அதை பத்தி எந்த ஊடகமும் பேசுறது இல்லை. தூய்மை பணியாளர் வரும்போதுமா ஒரு பெண்ணை காவலர் தாக்கியிருக்காரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்காம கோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்கு. அப்ப காவலர்கள் எந்த நிலைமை இருக்கு? இதனால தான் இந்த சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம். இது போன்ற ஒரு இதுல தான் இந்த இது செஞ்சுட்டு இவங்க இந்த வெள்ளை அறிக்கைன்னு கேட்டேன். கூட்டணி கட்சி கேட்டதுக்கே அவங்க இது வரைக்கும் தரலைங்களே. திரு கார்த்திக் சிதம்பரம் அவங்க கூட்டணியில் தானே இருக்காரு, கேட்டிருந்தாரு இல்ல? அவர் இது வரைக்கும் கேட்டு 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 சலிச்சு போய் இது வராது அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்டா திரு கார்த்திக் சிதம்பரம். அப்படிதான் அவங்க கூட்டணி கட்சியை அவங்க மதிக்கிறது இல்லை. ஆனா அந்த கட்சியின் தலைவர் தான் அவருக்கு முட்டு கொடுக்கிறார். கூட்டணி உடையும் சார், கவலைப்படாது. அந்த கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தொகை, சாரி மன்னிக்கணும், செல்வ பெருந்தகை, நான் தொகைன்னு வேற இதில் சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவரு தான் முட்டு கொடுத்துட்டே இருக்காரு. அந்த கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர் கூட மதிக்க மாட்டேன். அவங்க கேட்டு கேட்டு வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல நிலவரம். தொழில் முதலீடுகள் எவ்வளவு வந்திருக்கு, வெள்ளை இருக்கை வருமா வராதா, எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். கோவிந்தராஜன் சார், இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. இறுதி கருத்து, இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பற்றி மோகன் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு.
சென்ற ஏடிஎம்கே அரசுக்கும் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் 2017 2021 வரை ஏறத்தாழ 2173 இண்டஸ்ட்ரீஸ் தமிழகத்தில் உருவாக்கினது அதிமுக அரசு. இங்கே 2021 24 திமுகவுடைய அரசு வந்து 728 இண்டஸ்ட்ரீஸ் தான் தமிழகத்தில் உருவாக்கி. இது நான் சொல்லலை, இது வந்து சோர்ஸ் எங்கேருந்து வந்திருக்குதுன்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு அவங்க கொடுக்குற தரவு. ஆக மொத்தத்தில் டு சம்மிட் அப் இவங்க சொல்லக்கூடியது வந்து என்னன்னா இவ்வளவு கணக்கு சொல்றீங்களா, என்ன சொல்ற யார் கொண்டு வந்தா என்ன தமிழ்நாடு தான் வளர்ச்சி பெறுது அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஆக்சுவலா வளர்ச்சி எதுல பெறுதுன்னா இந்த வளர்ச்சி அந்த பொய்யான சார் ஒரு நிமிஷம் சார், இந்த வளர்ச்சி எதுல இதாகுதுன்னா நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறது, இது திராவிட மாடல் இல்லை, இது 4D மாடல். ஒரு டி வந்து டைனாஸ்டி ஒரு டி, இன்னொரு டி வந்து டைவர்ஷன், எது சொன்னாலும் டைவர்ட் பண்றது. இன்னொரு டி வந்து டிஸ்ட்ராக்ஷன், ஏன்னா ஒன்று சொன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. இன்னொரு டி டிவிஷன். ஸோ இந்த 4D வச்சுட்டு தான் இவங்க உருட்டிட்டு இருக்கிறாங்க. இது திராவிட மாடல். 4 முதலமைச்சர் சொன்னாங்க, நீங்க 4D வச்சு விளக்கம் கொடுக்குறீங்க. எஸ், மெட்ரோ ட்ரெயின்லேயேமா அவங்கள மத்திய அரசு தப்பா ஒரே அரை நிமிடம் தான் மத்திய அரசு பணம் தரலன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ 2000 கோடி கொடுத்து பூந்தமல்லியிலேருந்து சுங்குவாச்சத்துக்கு போட்டாங்க. எல்லாமே ரோடை நோண்டி போட்டுருவாங்க. எங்கேயும் நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் மக்கள் அவதிப்படுவாங்க. ஆனால் திட்டம் திட்டிட்டு ரோடை நோண்டிட்டா போதுமா, ரோடு வந்துருமா, ட்ரெயின் வந்துருமா? நன்றி, கருத்துக்கு நன்றி. 4D 4 முதலமைச்சர் இதெல்லாம் அடுத்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்குது அப்படின்றத பார்க்கலாம்.